ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம், நான் ஸ்ரீனிவாசமூர்த்தி. சென்னையில் இருக்கிற வலசரவாக்கத்தில் சேர்ந்தவன். நான் ஒரு இன்ஜினியர். எனக்கு ஓரளவுக்கு ஜாதகத்தில் ஈடுபாடு இருக்குது. என்னுடைய குடும்பத்தாருக்காக ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அவங்ககிட்ட எங்களோட ஹாரோஸ்கோப் எடுத்து போய் காமிச்சோம். ரொம்ப துல்லியமாக பலன் சொன்னதில் எனக்கு அதை கற்றுக்கணுன்ற ஆர்வம் வந்தது. அப்போ எனக்கு ஏஎல்பி கிளாஸ் நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்போ நான் இதை எப்படி கற்றுக்க முடியுமா, கற்றுக் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், கிளாஸ் ரெகுலராக நடக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 15 நாள் கிளாஸ். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு 10ஆவது நாள்லேருந்து ஜாதகத்தோட பலன் எடுத்து சொல்ல முடியுது. அந்தளவுக்கு அஸ்ட்ராலஜியை ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுக்குறதுல அது ஒரு நல்ல அனுபவம். கிளாஸ் 4:30 மணிக்கு. நம்மளால் எழுந்திருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஷினோடு தான் இருக்கும். ஆனால் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வகுப்பில் உட்காந்தா மைண்டு சுத்தம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக புரியறது எல்லாமே. இதில் நான் மட்டும்தான்னா என்னோடய கிளாஸில் 300 பேர் வந்து உட்காந்து கிளாஸ் சேர்ந்து படிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடியே நான் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே குருமார்களும் எல்லாம் தயாராக இருக்காங்க. இதில் நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது பொதுமுடை மூர்த்தி ஐயாவுக்கு. ஏஎல்பி அப்படின்ற ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை பயணம் ஆன பாதை இப்போ என் கையில். அந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் அதை எடுத்து பார்த்தா அடுத்த 45 நாளுக்கு, அடுத்த 5 நாளைக்கு, அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியுது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான சாஃப்ட்வேரை கையில் கொடுத்துருக்காரு. அடுத்தது நான் நன்றி சொல்ல வேண்டியது இந்த ஏஎல்பி கிளாஸ் எடுக்கிற குருமார்களுக்கு. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அற்புதமாக எங்களை வழி நடத்தி செஞ்சு நான் கற்றுக்கிட்டே ஆகணும், எங்களுக்கு புரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து, இது எங்களுக்கு புரிஞ்சுதான் திரும்ப கேட்டு நிறைய உதாரணங்கள் எடுத்து காமிச்சு இது அற்புதமாக வழி நடத்தி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த கிளாஸை படித்ததுக்கு அப்புறமா இந்த ஏஎல்பி அப்படின்றது அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்னு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர் பேர் வச்சிருக்கார். ஆனால் இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இது அஸ்ட்ராலஜி சிம்பிளிஃபைடு டு தி லெவல் ஆஃப் பாமனர் ஜனம். அந்தளவு சுலபமாகிட்டார். நான் ஒரு ஜாதகத்தோட ஒரு ஜோசிடம் கற்றுக்கணும்னு ஒரு புஸ்தகத்தை எடுத்தேன்னா அதை படிக்கிறதுக்குள்ள நான் தலை சுற்றி போயிடுது. ஆனால் ஜஸ்ட்டு காலையில் 2 மணி நேரம் உட்காந்து ஒரு 10 நாளில் பலனை எடுக்கலாம் அப்படின்ற அளவு கொண்டு வந்திருக்காருன்னா அதை எங்களுக்கு கொடுத்தது ஒரு பெரிய பொக்கிஷம் தான் அது. இதில் முக்கியமாக பரிகாரம் அப்படின்னு எல்லா இடத்துலையும், ஜாதகம் அப்படின்னாலே பரிகாரம் தான், ஜோசியம் அப்படின்னா பரிகாரம் தான். ஆனால் இதில் கர்மா அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை பார்ட்டிசிபேட் பண்ணுறதை கொடுத்து வச்சுருக்கணும். அந்த கிளாஸோட புரிதல் வந்துருச்சுன்னா ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்றது ஒரு புரிதல் ரொம்ப சுலபமாக வந்துடும். அதனால் இது எல்லாத்தையும் நடத்தி கொடுத்த பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இதை அவர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அதில் இருக்கிறவங்க, அவருக்காக வேலை செய்கிறவங்க எல்லாருக்காகவும் அண்ட் அனைத்து குருமார்களுக்கும் மிக்க நன்றி.